பேப்பரில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 1 நாளில் கரெக்டாக நியூஸ் பேப்பர் டெய்லி அதை லேக் ஆகாமல் ப்ரோகாஸ்டினேட் பண்ணாமல். இன்றைக்கி நிறைய பேர் அதை மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் நானும் ஃபஸ்ட் இயரில் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வேணால் நாளைக்கு படிச்சுக்கலாமே, நாளைக்கு சேர்த்து படிக்கலாமே, ஒரு வாரத்துக்கு சேர்த்து சண்டே படிக்கலாமே, அதெல்லாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது, பண்ணவும் முடியாது. அது ஜஸ்ட் நம்மளே ஏமாற்றிக்கிறது தான். மெயினாக 20 days படிச்சுட்டு இருக்கப்போ என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து என்ன பர்ஸ்பெக்டிவில் படிக்கணும், என்ன நான் சொன்ன மாதிரி சிலபஸை கரெக்டாக மேட்ச் பண்ணி அந்த புக்கை எல்லாமே ஃபுல் புக் நான் படித்ததே இல்லை இது வரைக்கும் எந்த எக்ஸாமுக்குமே. ஜூலையில் வந்து நான் நானே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், ஒரு 20 days to 1 month தான் ஸ்பெண்ட் பண்ணி குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு படிக்க போகிறோம். அதில் என்ன எஃபர்ட் போட முடியுமோ அந்த எஃபர்ட்டில் வர்றது தான் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த 20 days ஆடுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே லிட்டரலாக தெரியாது. நான் முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கூட அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தது கிடையாது. அப்ளை மட்டும் பண்ணி வச்சுருந்தேன். நான் இதில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே இருந்துட்டேன். ஜென்ரல் எல்லாரும் நினைக்கிறது, ஐயோ இவங்க இவ்வளோ அட்டம் படிச்சுட்டே இன்னும் அவங்க பாஸ் ஆகலையா, நம்ம எங்கேருந்து இப்போ வந்து பாஸ் ஆகிட போகிறோம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு எழுதாமையே விட்டுருவாங்க. அதுக்காக இந்த எக்ஸாமை எழுதலப்பா, நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த வருஷம் அடுத்த அட்டம்ப்டில் நல்லா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு எபிலிட்டியே. அண்ட் அடுத்தது வந்து ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் யூத் பேப்பரின் இனியம் வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஐ எம் மந்தாகினி, 2019 பேட்ச் டெப்டி கலெக்டர். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் குரூப் 1 எக்ஸாமினேஷன் வந்து ப்ரிலிமினரி. ஸோ ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வித் ஆப்டிடியூட் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் ரெண்டும் சேர்த்து இருந்தது. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்வியஸ்லி எல்லா ஜென்ரல் ஸ்டடீஸுமே கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். ஒரு கொஷனில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் கரெக்டான ஆப்ஷன்னா நம்ம சூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து எல்லாத்தையுமே ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்சர் அங்கேயே இருக்குது. அது என்ன ஆன்சர்னு சூஸ் பண்ணிட்டாலே போதும். இப்போ மெயின்ஸ் மாதிரி அதை தெரிஞ்சுக்கிட்டு மனசில் ஞாபகம் வச்சு எழுதணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த ஆன்சர் அங்கேயே கொடுத்துருப்பாங்க. இப்போது லைக் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை வந்து இப்போது கரண்ட் ரிலவன்ஸில் இருக்குது. நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ்க்கு 100 years 200 yearsலாம் செரிமோனி வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது இந்த வருஷம் எந்த இதுக்கு நடந்தது 100 years அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேப்பர் படிச்சுட்டு இருந்தோம் டெய்லி அப்படின்னா அந்த விஷயம் கரெக்டாக நம்ம அதை மனப்பாடம் பண்ணிலாம் பார்த்துருக்க மாட்டோம். பெருசாக அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு கூட ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். பட் அந்த ஃபோட்டோவோ ஒரு அதை பார்த்த இமேஜோ ஒரு இதை பற்றி படித்தோம்ல அப்படிங்கிறது டக்கு ஞாபகம் வந்து ரிமைண்ட் ஆகியே நம்ம கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இல்லை, இதுதான் கரெக்டாக இருக்குங்கிறது நம்ம ஜஸ்ட் சப்கான்ஷியஸ்லியே கரெக்டாக சூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோனாலே போதுமானது. ரொம்ப அதை ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நான் அப்படியே மனசில் வச்சு அதை ஞாபகம் வச்சு அதை ஒன்றுத்தையும் இது பண்ணுங்கிற அளவுக்கு அவசியம் கிடையாது. ஸோ த டெக்னிக் இஸ் ஜஸ்ட் ஆன்சர் அதிலே இருக்குது. எல்லாத்தையும் ஒரு வாட்டி இது தப்பு இது கரெக்டுன்னு சொல்கிற அளவுக்கு சூஸ் பண்ணுற எபிலிட்டி இருந்தாலே போதுமானது ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாமே படிக்கிறது ஒரு வாட்டி ஃபுல்லாக ரொம்ப டெப்த்தாக போகாமல் அவுட்லைனில் ப்ராடர் நிறைய படிங்க. பட் கம்மி டெப்த்தில் படிச்சுட்டே இருந்தீங்கனாலே போதுமானது. மெயினாக பண்ணக்கூடாததுன்னு ப்ரிப்ரேஷன் டைமில் இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு மென்டலி இதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். செல்ஃப் கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணவே கூடாது. ஜென்ரல் எல்லாரும் நினைக்கிறது, ஐயோ இவங்க இவ்வளோ அட்டம் படிச்சுட்டே இன்னும் அவங்க பாஸ் ஆகலையா, நம்ம எங்கேருந்து இப்போ வந்து பாஸ் ஆகிட போகிறோம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு எழுதாமையே விட்டுருவாங்க. அதுக்காக இந்த எக்ஸாமை எழுதலப்பா, நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த வருஷம் அடுத்த அட்டம்ப்டில் நல்லா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு எபிலிட்டியே. அண்ட் அடுத்தது வந்து ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும்
நிறைய புக்ஸஸ் அண்ட் நிறைய நான் படித்து கெயின் பண்ணிட்டு, அதாவது ஒரு புக் படித்தாலே போதுமானதாக இருக்கும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு. ஒரு 2 புக்கு வேணால் படிக்கலாம். இவங்க அதை படிக்கிறாங்க, அவங்க இதை படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஓவர்லோட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வேண்டாம். ஒரே விஷயத்த நிறைய இதுலேருந்து படிச்சுட்டு நிறைய புக்ஸ் கலெக்ட் பண்ண, நிறைய பேர் மெட்டீரியல் சேகரிக்கிறதுலேயே பாதி டைம் போயிடும். அதை சேகரித்து வைக்கிறதுல எந்த யூஸும் நமக்கு கிடையாது. அதை படித்து நம்ம மைண்டில் ஏறினா மட்டும்தான் அது நமக்கு யூஸ் ஆக போகுது. வெறும் மெட்டீரியல்ஸை வாங்கி நிறைய கிளாஸஸ் வேறு கிளாஸஸ் போகிறவங்க கிட்ட மெட்டீரியல்ஸ் வாங்கி வச்சுக்கிறது, ஒரு வேறு புக்ஸ் நிறைய புதுசாக மார்க்கெட்ஸில் நிறைய புக்ஸ் இது வந்துட்டுருக்கு. ஸோ நிறைய புக்ஸ் எடுத்து வாங்கி வச்சுக்கிறது, அதெல்லாம் விட அந்த டைம் இஃப் யூ ப்ரையாரிட்டைஸ் ஃபார் ரீடிங், அதுவே ஒரு பேசிக்குன்னு ஒரு 10 புக்கு 20 புக்கு மேலே வரவே வராது. அந்த பேசிக் புக்ஸை படித்தாலே தாராளமாக பாஸ் ஆகலாம். அது தவிர எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தான் மற்ற இதுலேருந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு நான் ஒரு 50-100 புக்கு வாங்கி வச்சுட்டு எதையுமே ஒன்றுமே ஒழுங்காக படிக்க டைம் இல்லாமல் வேஸ்ட் பண்ணுறதை விட ப்ராப்பராக ஒரு கரெக்டான இதுதான் தேவையானது, அதை மட்டும் படித்து ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே தாராளமாக போதும். நிறைய ஓவர்லோட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பண்ணாதீங்க. நிறைய இன்ட்ராக்ட் பண்ணி இது தெரிஞ்சுக்கிறேன் அது தெரிஞ்சுக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ இது இந்த எக்ஸாம்க்கு இல்லைனா அந்த எக்ஸாம்க்கு யூஸ் ஆகும், அது இல்லைனா அதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் தப்புன்னு சொல்லலை. பட் அந்த எக்ஸாமுக்காக ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்ச நாளாவது படிங்க. இதுக்கு எழுத போகிறேன், இந்த எக்ஸாம் எழுத போகிறேன்னு முடிவு பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு 15 days to 1 month வந்து அதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். இதுக்கு இதாக தேவைப்படும். நாளைக்கு வேறு ஒரு எக்ஸாம் வச்சுட்டு சரி இது அப்புறம் அடுத்த மாதம் எழுத போகிற எக்ஸாம்க்கு யூஸ் ஆகும்னு உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறது டைம் வேஸ்ட் அண்ட் உங்களுக்கும் எனர்ஜி வேஸ்ட். கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணாலே கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். மெயினாக நான் யூபிஎஸ்சியும் டிஎன்பிஎஸ்சியும் சைமல்டேனியஸாக படிச்சுட்டு இருந்ததுனால எனக்கு யூபிஎஸ்சி இல்லை, அப்போ ஃபோக்கஸ் ஜாஸ்தியாக இருந்தது. ஆகஸ்ட் மந்த்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் இருந்தது, ஜூலையில் டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் இருந்தது. ஸோ ஜூலையில் வந்து நான் நானே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், ஒரு 20 days to 1 month தான் ஸ்பெண்ட் பண்ணி குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு படிக்க போகிறோம். அதில் என்ன எஃபர்ட் போட முடியுமோ அந்த எஃபர்ட்டில் வர்றது தான் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த 20 days ஆடுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே லிட்டரலாக தெரியாது. நான் முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கூட அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தது கிடையாது. அப்ளை மட்டும் பண்ணி வச்சுருந்தேன். நான் இதில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே இருந்துட்டேன். அண்ட் அப்போது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் ஃபஸ்ட்டு எடுத்ததே. அதை பார்த்தேன் எப்படிலாம் ஆஸ்பெக்டில் கேட்குறாங்க. சமச்சீர் புக்ஸ் படிக்கணும்னு சொல்லி ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸு சொன்னது, அந்த மாதிரி ஏற்கனவே செலக்ட் ஆனவங்க சொன்னதுனால சரி சமச்சீர் கல்வி புக்ஸ் மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மெயினாக ப்ரிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் டைமில் என்னால் அந்த ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் கிளியர் பண்ண முடிஞ்சது. நான் கான்ஸ்டண்ட்டாக அப்போது நான் ப்ரிப்பரேஷன் ஜென்ரலாக சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி 2 years இருந்தது. அந்த 2 years நியூஸ் பேப்பரில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 1 hour கரெக்டாக நியூஸ் பேப்பர் டெய்லி அதை லேக் ஆகாமல் ப்ரோகாஸ்டினேட் பண்ணாமல். இன்றைக்கி நிறைய பேர் அதை மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் நானும் ஃபஸ்ட் இயரில் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வேணால் நாளைக்கு படிச்சுக்கலாமே, நாளைக்கு சேர்த்து படிக்கலாமே, ஒரு வாரத்துக்கு சேர்த்து சண்டே படிக்கலாமே, அதெல்லாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது, பண்ணவும் முடியாது. அது ஜஸ்ட் நம்மளே ஏமாற்றிக்கிறது தான். அன்னைக்கு என்னென்ன நடக்குது அதை ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ மட்டுமாவது பண்ணுறது வெரி வெரி எசென்ஷியல். அது நான் ஏற்கனவே பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அது தவிர ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய மேகசின்ஸ் ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது, மந்த்லி மேகசின்ஸ் மாதிரி. அந்த மாதிரி ஒரு மேகசின் ஒரு லாஸ்ட் ஒரு 6 monthsக்குள்ளது ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அது கோத்ரூ பண்ணேன். அது வந்து யூஸ்வலி நான் என்ன பண்ணுவேன், ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுப்பேன். அந்த மாதிரி ஆன்லைன் மந்த்லி மேகசின்ஸ் ஏதாவது இருக்கிறது ஆன்லைன் டவுன்லோட் பண்ணிட்டேன்னா, இப்போ நான் எங்கேயாவது வெளியில் போகிறேன், ஒரு கோயிலுக்கு போனேன்னா கூட அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கப்போ சாமி கும்பிட்டு உட்காந்துட்டு இருப்போம் இல்லையா, வெயிட் பண்ணுற டைமில் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே சும்மா பார்த்துட்டே இருப்பேன். கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம படித்தது ஞாபகம் வர்றது, புதுசாக இருக்க பாயிண்ட்டு எல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷன் அது கான்ஸ்டண்ட்டாக போயிட்டு இருந்தது. சமச்சீர் புக்ஸை தான் நான் கரெக்டாக அந்த 20 days இது பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் ஃபோக்கஸ்டாக நான் சொல்கிற மாதிரி நான் யூபிஎஸ்சி அடுத்த மந்த் வருது, அதில் தான் மெயின் ஃபோக்கஸாக இருந்தாலுமே நான் அதை அந்த 20 daysக்கு பாஸ் பண்ண மாதிரி வச்சுருந்தேன். அந்த ப்ரிலிம்ஸ்லேயும் நான் ஆக்சுவலி யூபிஎஸ்சியில் கிளியர் பண்ணியிருந்தேன்.
மெயின்ஸில் தான் செலக்ட் ஆகல. பட் அந்த 20 டேஸ்க்கு என்னோட டிஎன்பிஎஸ்சி ஃபோக்கஸ் ஃபுல்லாக இந்த எக்ஸாம் மேலே மட்டும்தான் இருந்தது. ஏதாவது வேறு ஏதாவது irrelevantனா கூட படிக்க மாட்டேன், அது அப்புறம் வேணால் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இதுக்கு என்ன தேவை இதை மட்டும் படிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும்தான் படித்தேன். நான் எந்த டெஸ்ட்டுமே அட்டென்ட் பண்ணல, எந்த டெஸ்ட் சீரீஸ் எதுவுமே வெளியில் இன்ஸ்டியூட்லேயும் எங்கேயும் எதுவுமே அட்டென்ட் பண்ணல. ஜஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்டு டெய்லி ஆனால் பார்ப்பேன், டெய்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதில் தான் அந்த டெஸ்ட் சீரீஸ் மாதிரி அட்டென்ட் பண்ணுவேன், எது என்னோட பாசிட்டிவ், எது எனக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது, எது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு பார்க்குறதுக்கு ஆப்டிடியூட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். டெய்லியுமே அது ஒரு ஹேபிட்டாகவே நீங்கள் வச்சுக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் வந்து டெய்லியுமே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வர்றது, அதுக்கு தனி டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஜென்ரல் ஸ்டடீஸில் அந்த எஃபர்ட் எல்லாம் போட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டு ஒர்க்கும் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணது தான் மெயின் ரீசன் நினைக்கிறேன். மெயினாக 20 டேஸ் படிச்சுட்டு இருக்கப்போ என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து என்ன பர்ஸ்பெக்டிவில் படிக்கணும், என்ன நான் சொன்ன மாதிரி சிலபஸை கரெக்டாக மேட்ச் பண்ணி அந்த புக்கை எல்லாமே ஃபுல் புக் நான் படித்ததே இல்லை இது வரைக்கும் எந்த எக்ஸாமுக்குமே. அந்த ஃபுல் புக்கை நான் படிக்கவே மாட்டேன், என்ன இண்டெக்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துப்பேன், சிலபஸோட மேட்ச் பண்ணுவேன், என்ன அதுக்கு தேவை, இந்த எக்ஸாமுக்கு இது மட்டும்தான் தேவை, அதை மட்டும் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சதெல்லாம் அப்படியே டக்குன்னு கோத்ரூவில் விட்டுருவேன். தெரியாததை மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருந்ததுனால ஃபர்ஸ்ட் டைம் ஹைலைட் பண்ணிகிட்டே வர ஆரம்பிச்சிட்டேன். என்ன அதெல்லாம் இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி படிச்சதுக்கே எனக்கு ஒரு 15 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு ஒரு வாட்டி இந்த மாதிரி கரெக்டாக இது பண்ணி படிக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு 5 டேஸ் வந்து அதை கோத்ரூ பண்ணி என்னெல்லாம் இவ்வளோ நாள் படித்தது மறந்துடுச்சுன்னா அப்புறம் அது யூஸ் இல்லாமல் போயிடுமே. ஸோ அதனால் நான் நிறைய என்னால் படிக்க முடியல. 15 டேஸில் என்ன முடிஞ்சதோ அதை மட்டும் படிச்சுட்டேன். திரும்ப அந்த லாஸ்ட் 5 டேஸ் நான் முதலே அலாட் பண்ணிட்டேன். 5 டேஸ் வந்து நம்ம ரிவைஸ் தான் பண்ண போகிறோம், என்ன இது வரைக்கும் படிச்சிருக்கோமோ அதை ரிவைஸ் பண்ணுவோம், அதுலேருந்து என்ன அவுட்புட் வருதோ அது மட்டும் வந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டேன்.